மாடிஃபைங் அன் எக்ஸிஸ்டிங் ஃபைல். ஸோ எதை மாடிஃபிகேஷன் சொல்கிறோன்னா ஏற்கனவே இருக்கிற ஃபைல் இருக்கிற டேட்டாஸை சேஞ்சஸ் பண்ணுறது, அப்படி இல்லைனா அடிஷ்னலாக அந்த ஃபைலுக்குள்ள டேட்டாஸை சேர்க்கிறது. இது ரெண்டுமே தான் என்ன சொல்கிறோன்னா மாடிஃபிகேஷன் சொல்கிறோம். மேக்கிங் சம் சேஞ்சஸ் இன் த டேட்டா ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் ஆடிங் மோர் டேட்டா இஸ் கால்டு மாடிஃபிகேஷன். ஏற்கனவே இருக்கிற ஃபைலுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸை மாற்றுறது. சேஞ்சஸ் இன் த டேட்டா ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் ஆடிங் மோர் டேட்டா இஸ் கால்ட் மாடிஃபிகேஷன். ஸோ எக்ஸாம்பிளில் student.csv. ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே 3 காலம்ஸ் இருக்குது. ரோல் நம்பர், நேம், சிட்டி. ஸோ 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதில் ரெக்கார்டு, அதாவது தேர்ட் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, ரோல் நம்பர் 3 துருவ் பெங்களூர். இதில் நேமை மட்டும் நான் மாற்ற போகிறேன். அது எப்படி செய்ய போகிறேன்ட்டு இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த சிஎஸ்சி ஃபைலோட நோட் பேட் ஃபார்மேட் இப்படி இருக்கும். எக்ஸல் ஓப்பன் பண்ணால் இது மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாற்ற போகிற சொன்னேன், ரோல் நம்பர் 3, அதாவது 3 அப்படின்ற அந்த ரோல் நம்பர் இருக்கிற ஸ்டூடெண்டோட நேம் துருவ் இருக்குது, அதை நான் மாற்ற போகிறேன். என்னன்னு மாற்றினேன்னா மீனான்னு மாற்ற போகிறேன். ஸோ அது மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ரோவை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரோ அப்படின்ற லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரோல் நம்பர் 3 மீனா பெங்களூர். ஓகே, அடுத்ததா ஸோ இம்போர்ட் சிஎஸ்வி. ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணியிருக்கணும், சிஎஸ்வி மாடியூலை இம்போர்ட் பண்ணிடுறோம். ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். எந்த ஃபைலை, student.csv அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். என்ன மோடில் ஓப்பன் இருக்கும் பாருங்கள், ஆர். அப்போ ரீட் மோடில் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுற அந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஜெக்ட்டு ரீட் ஃபைல். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் ஃபைலை ரீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண அந்த ஃபைலோட ஆப்ஜெக்ட் வந்து ரீட் ஃபைல். இந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நான் ஃபைலை ரீட் பண்ண போகிறேன். csv.reader within a parenthesis read file. ஸோ அப்போது இந்த ரீடர் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுது, அதுதான் ரீடர் அப்படின்ற அந்த வேல்யூ. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வேல்யூஸை, அதாவது csv.reader ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண அந்த ஆப்ஜெக்டை நான் லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணதுக்காக அந்த ஆப்ஜெக்டை லிஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். அதான் நீங்கள் அடுத்த லைனில் பார்க்கணும். லைன்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரீடர். இப்போ ரீடர் வேல்யூ என்ன வேல்யூ, ரீடர் ஃபங்க்ஷன் மூலமாக அந்த ரீட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஜெக்டை ரீட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே அதில் இருக்கும். என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், டேட்டாஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை நான் என்ன மாற்ற போகிறேன், லிஸ்ட்டு டைப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ ஒவ்வொரு ரோவுமே நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடும்னா, ரோல் நம்பர்லேருந்து லாஸ்ட் ஆஃப் 5 அப்படின்ற அந்த ரோல் நம்பர் இருக்கிற வேல்யூஸ் வரைக்கும், ஹெட்டிங் ரோல் நம்பர்லேருந்து லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ரெக்கார்ட் வரைக்கும் ஒரு டேட்டாஸும் ஒரு ரோஸுமே என்ன மாறி இருக்கும், ஒரு லிஸ்ட்டாக மாறி இருக்கும். அப்போ லிஸ்ட் இஸ் டு ஸ்டோர் ஈச் ரோ ஆஃப் டேட்டா ஆஸ் ஏ லிஸ்ட். ஒவ்வொரு ரோ ஆஃப் டேட்டாவையும் லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி எனக்கு லைன்ஸ் அப்படின்ற அந்த லிஸ்ட் வேரியபிளுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துறோம். ஓகேவா? அப்போ லைன்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னா ரோல் நம்பர், நேம், சிட்டி, இது ஒரு ரோவாக இருக்கும். அதுக்கப்புறம் ரோல் நம்பர் 1 அதுக்கான பேர், அதுக்கான சிட்டி. ஸோ இது மாதிரி 5 அப்படின்ற அந்த ரோல் நம்பர் இருக்கிற வரைக்கும் ஒரு டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல லைன்ஸ் ஆஃப் 3, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ 3 இருக்கிற லிஸ்ட், எது லிஸ்ட்டு, லைன்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் என்ன சேர்க்கிறேன், ரோ அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட் எதுவுமே சேர்க்குறேன், ஓவர் ரைட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா ஏற்கனவே 3 துருவ் பெங்களூர் இருந்தது, அந்த ரெக்கார்ட் போயிட்டு அதாவது ஓவர் ரைட் ஆகும். 3 மீனா பெங்களூர் போயிட்டு அந்த சேவ் ஆகிடும். நம்ம லிஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். அடுத்தது ஃபைலை இப்போது நான் ரீட் மோடில் ஓப்பன் பண்ணதை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். வித் ஓப்பன் எந்த ஃபைலை, student.csv என்ன மோடில், டபிள்யூ, தட் இஸ் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணால், ரைட் மோடில் ஓப்பன் பண்ணால் அந்த ரைட் மோடில் ஓப்பன் பண்ண அந்த ஃபைலோட ஆப்ஜெக்ட் ரைட் ஃபைல். இதை பேஸ் பண்ணி நான் ரைட் பண்ண போகிறேன். இதுக்கு ரைட்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா ரிட்டர்ன்ஸ் த ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுது, which converts the user data with delimiter. அப்போ அந்த டேட்டாவை என்னவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், டெலிமிட்டரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது ரைட்டர் ஆப்ஜெக்ட் which converts the user data with delimiter. இப்போ லிஸ்ட்டை என்ன மாற்ற போகிறோம், யூசர் டேட்டா வித் டெலிமிட்டர் மாற்ற போகிறோம். ஸோ ரைட்டர் ஈக்குவல் டு csv.writer ஆஃப் ரைட் ஃபைல். அப்போ ரைட் ஃபைல் அப்படின்றது student.csv அப்படின்ற அந்த ஃபைலை ரைட் மோடில் ஓப்பன் பண்ண ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை ரைட்டர் ஃபங்க்ஷன் என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா யூசர் நம்ம டேட்டாவை வித் டெலிமிட்டர்,
வித் டெலிமீட்டரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்போ அப்படி கன்வெர்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாம் என்ன வேல்யூஸில் இருக்கோ ரைட்டரில் கொண்டு போய் சேர்த்துடும். இப்போது இந்த இடத்துல ரைட் ரோஸ் மெத்தட் ரைட்ஸ் மல்டிபிள் ரோஸ் டு எ சிஎஸ்வி ஃபைல். இப்போது student.csv அப்படின்ற அந்த ஃபைலுக்குள்ள மல்டிபிள் ரோஸை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் ரைட் ரோஸ். ரைட்டர் அப்படின்றது ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரைட் ரோஸ் ஆஃப் லைன்ஸ். இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, என்ன டேட்டாஸை கொண்டு போய் சேர்க்கிறேன்னா லைன்ஸ். இப்போ லைன்ஸ் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் வேல்யூஸ் என்ன இருக்கும்? ரோல் நம்பர், நேம், ஏஜ். ஸோ ரோல் நம்பர் 1க்கான நேம் சிட்டி, ரோல் நம்பர் 2க்கான நேம் சிட்டி, ரோல் நம்பர் 3ல என்ன மாற்றிருக்கோம்? த்ரூக்கு பதிலாக மீனான்னு மாற்றிருக்கோம். அந்த சேஞ்சஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அதையும் கொண்டுட்டு போயிட்டு எங்கே சேர்த்துடுறோம்? ரைட்டர் ஆப்ஜெக்ட் மூலமாக, ரைட்டர் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக சிஎஸ்சி ஃபைல், எந்த சிஎஸ்சி ஃபைலில்? student.csv ஃபைலில் ரைட் பண்ணிடுறோம். அதாவது ரைட் ரோஸ் மெத்தட் ரைட் மல்டிபிள் ரோஸ் டு எ சிஎஸ்சி ஃபைல். ஸோ ரைட் பண்ணி முடிச்சிட்டோம். ரைட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டு எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோம்? எந்த மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா ரீட் மோடில். அதுக்கான ஆப்ஜெக்ட் என்ன? ரீட் ஃபைல். அதை க்ளோஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக எதை ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா அதே student.csv ஃபைலில் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்டை நம்ம ஆப்ரேட் பண்ணியிருந்தோமோ அந்த ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து தான் எந்த ஆப்ஜெக்ட் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ண பிறகு நமக்கு சிஎஸ்வி ஃபைலை, அதாவது student.csv அப்படின்ற அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நோட் பேடில் எனக்கு ரோல் நம்பர் 3ல துருவ் போயிட்டு மீனாக இருக்கும். அதே நீ எக்ஸலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபார்மேட்டில் கிடைக்கும். திஸ் இஸ் அ மெத்தட் டு மாடிஃபை அண்ட் எக்ஸிஸ்டிங் டேட்டா இன் சிஎஸ்சி ஃபைல். சிஎஸ்சி ஃபைலில் ஒரு டேட்டாஸை எப்படி மாடிஃபை பண்ணது பார்த்தோம். In the previous program, the third row of student.csv is modified and saved. First, the student.csv file is read by using csv.reader function. Then the list stores each row of data. The statement student, that is lines of 3 equal to row, change the third row of the file. இங்கே 3ன்னு கொடுக்குறோமே, எப்படி தேர்ட் ரோ மாறும் பார்த்தோன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 3, ரோல் நம்பருக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 0, அதுக்கு அடுத்து வர ஃபஸ்ட்டு ரெக்கார்டுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 1, அதுக்கு அடுத்து வர ரோல் நம்பர் 2 இருக்கிற ரெக்கார்டுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 2, 3 இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூக்கு இப்போ 3. அப்போ ரோல் நம்பரும் ஒரு ரெக்கார்டாக சேர்த்துனால இண்டெக்ஸ் வேல்யூ 3 அப்படின்றது நமக்கு டேரெக்டாக தேர்ட் ரோவை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, சேஞ்ச் த தேர்ட் ரோ ஆஃப் த ஃபைல் வித் நியூ கண்டென்ட் ஆர் இன் ரோ. The file object writer using write rows of lines writes the value of the list to student.csv file. So இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லாஸ்ட்ல writer rows of lines கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கே லைன்ஸ் ஆஃப் 3ன்னு கொடுக்கல, அந்த பர்டிகுலர் ரோ மட்டும் நான் ரைட் பண்ணலை, எல்லா ரோவுமே ரைட் பண்ணுறேன். ஏற்கனவே டேட்டாஸ் இருக்குது, ஆனாலும் இப்போ நான் ரைட் பண்ணுறேன் எல்லா ரோஸுமே. ஏன் அதை ரைட் பண்ணுறேன்னா, நாம் ரைட் மோடில் ஃபைலை ஓப்பன் பண்ணால் ஏற்கனவே டேட்டாஸ் இருந்ததுன்னா அது ட்ரங்கேட் ஆகிடும் படித்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டேட்டாஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ அதனால் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அந்த ஃபைல்ஸை டேட்டாஸை அந்த லைன்ஸ் அப்படின்ற லிஸ்ட் மூலமாக சேர்த்துருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி ஒரு நியூ ரோவை ஆட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் யூ மே நீட் டு ஆட் நியூ ரோஸ் in the existing CSV file. Adding a new row at the end of the file is called appending a row. ஸோ அப்போது ஏற்கனவே இருக்கிற சிஎஸ்வி ஃபைலில் அடிஷ்னலாக ஒரு ரோவை ஆட் பண்ணோம் அப்படின்னா எங்கே லாஸ்ட்டாக சேர்க்கணும்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் அப்பெண்டிங். அப்பெண்டிங் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபைலை எந்த மோடில் ஓப்பன் பண்ணணுன்ட்டு. ஸோ ஃபைலோட நேம் student.csv, இம்போர்ட் சிஎஸ்வி மாடியூலில் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஒரு நியூ ரோவை ஆட் பண்ண போகிறோம், அதுதான் 6 சஜினி மதுரை. இதுதான் அந்த ரெக்கார்ட். வித் ஓப்பன் student.csv A stands for append. ஸோ அந்த மோடில் எதை student.csv ஃபைலை அப்பெண்ட் மோடில் ஓப்பன் பண்ணால் அது இந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் CF.
append mode is to add data at the end. ஓகேவா, அந்த ஃபைலில் டேட்டாவை லாஸ்ட்டில் போய் சேர்க்க போகிறோம். இப்போது ரைட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே ஒரு டேட்டாஸை ஆட் பண்ணதுக்கு நம்மக்கிட்ட ரைட்டர் ஃபங்க்ஷன் தான் இருக்குது. csv.writer ஆஃப் cf அப்படின்ற அந்த ஃபைல் ஆப்ஜெக்டில் டேட்டாஸை ரைட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு ரோ மட்டும் ஆட் பண்ண போகிறோம். writer.writeRow ஆஃப் ரோ. ஸோ அப்போ எந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம ரைட் பண்ணுறோன்னா ரைட்டர் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக ரைட் ரோ. இங்கே ரோஸ் இல்லை, ரோ மட்டும்தான். என்ன சொல்லியிருக்கேன், அட் ஏ டைமில் ஒரு சிங்கிள் ரெக்கார்டை மட்டும் நான் சேர்க்கணும் அந்த ஃபைலுக்குள்ளன்னா நான் ரைட் ரோ கொடுக்குறேன். ஆஃப் ரோ, ரோன்றது இங்கே லிஸ்ட். ஸோ அப்படி ஆட் பண்ணிட்ட பிறகு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். அதாவது அப்பன் மோடில் ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். cf.close. ஸோ அவுட்புட் பாருங்கள், 6th லைன், தட் இஸ் ரோல் நம்பர் 6 சஜினி மதுரை அப்படின்ற அந்த டேட்டாஸ் வந்து student.csv ஃபைலில் சேர்ந்துருக்கும். So in the above program, a new rows is appended into student.csv. For this purpose, only the CSV file is open. அப்போ append பண்ணுறதுக்காக மட்டும் ஓப்பன் பண்ணோம். In a append mode. Append mode writes the value of row after the last line of the student.csv file. அப்போ append mode என்ன பண்ணுது, ஏற்கனவே டேட்டாஸ் அப்படியே ரீட்டன் பண்ணிவிட்டு நாம் கொடுக்குற நியூ டேட்டாவை அந்த ஃபைலோட லாஸ்ட் ரோவா லாஸ்ட் லைனாக கொண்டு போய் சேர்த்துருவோம். The W means write mode creates a new file. If the field is already existing, W mode overwrites it. Whereas append mode add the data at the end of the file if the file already exists, otherwise creates a new one. ஸோ இது ஓவர்ரைட் பண்ணோம். இது W மோடில் ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா ஏற்கனவே டேட்டா இருந்ததுன்னா அந்த டேட்டாவை ஓவர்ரைட் பண்ணோம். அதுதான் நம்ம பார்த்தோம், 3 த்ரூவை 3 மீனான்னு மாற்றணும். அதே அப்பன் மோடில் பண்ணோன்னா லாஸ்ட்டில் கொண்டு போய் தான் சேர்க்கும் அந்த டேட்டாஸை, ஓவர்ரைட் பண்ணாது. ஓகேவா, அப்படி ஒரு ஃபைல் இல்லைன்னா ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து நோட் பாருங்கள், ரைட் ரோ takes one dimensional data, that is one row, and write rows takes 2 dimensional data, that is multiple rows to write in a file. ஒரே ஒரு ரோ மட்டும் அட் ஏ டைமில் டேட்டாவை CSV ஃபைலுக்குள்ளே சேர்க்கணுமா, அதாவது ரைட் பண்ணணுமா, நான் ரைட் ரோ அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிப்பேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸ், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டேட்டாஸ் வந்து நம்ம வந்து CSV ஃபைலில் ரைட் பண்ணணுமா, அதுக்கு ரைட் ரோஸை யூஸ் பண்ணிப்பேன். சிங்குலர், ஃப்ளூரல்.